Hey guys, welcome back to my channel. It's me Lavan. இன்னைக்கு நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படினா peacock design சொல்லி தர போறேன். Types of peacock அப்படி இல்லனா positions of peacock னு கூட சொல்லலாம். இப்போ பாருங்க நான் ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிட்டு இருக்கேன். முதல்ல சொன்ன மாதிரி தான். இது வந்து பாத்தீங்கன்னா mango shape மாதிரியே தான். First S போட்டுட்டு அதுக்கு அப்புறம் அழகா C போடணும். என்னன்னா mango shapeல நம்ம மேல் பகுதியில ஸ்பைரல் மாதிரி finish பண்ணுவோம். இதுல வந்து அழகா கொஞ்சம் தலைப்பகுதி கொஞ்சம் பார்த்து வரையணும். இப்போ பாருங்க நான் பாட்டம்ல வந்து ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டு இருக்கேன். இது எதுக்குன்னா சும்மா ஒரு சப்போர்ட்காக பீகாக் எது மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு காமிக்கணுன்றதுக்காக நான் இதை வரைஞ்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கு மேலேயே நான் வரைஞ்சிட்டு இருக்கேன் பாருங்கள். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி தான். அதுதான் நீங்கள் அழகாக வரைஞ்சி காமிக்கணும். இப்போ நான் எப்படி வரைகிறேனோ அதை அப்படியே பார்த்து நீங்கள் வரைங்க. உங்களுக்கு புரியலன்னா நடுவில் பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் வரைங்க. நான் இப்போ டபுள் லைன் போட்டிருக்கேன். நல்லா திக்காக லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு புரியணும், நல்லா பார்க்குறதுக்கு அழகாக எடுத்து காமிக்கணுன்றதுக்காக. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பொசிஷன். இந்த பொசிஷனுக்கு பேர் சிட்டிங் பொசிஷன். இப்போ நான் செகண்டாக என்ன பொசிஷன் வரைகிறேன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி. இதுக்கு பேர் வந்து நார்மல் பீகாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னென்னா ரைட் சைடில் நான் வரைஞ்சிருக்கேன். சும்மா ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக. எப்போயுமே வந்து லெஃப்ட் சைட்லேயே இருக்க மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ரைட் சைடில் திருப்பி வரைஞ்சிருக்கேன். இது வந்து நார்மல் பீகாக். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். எஸ் வந்து ரிவர்ஸாக போட்டுட்டு சியும் ரிவர்ஸாக போட்டு அழகாக ஹெட் வரைஞ்சிக்கோங்க. இப்போ அந்த தலைப்பகுதி வந்து இது ரொம்ப ஒரு மாதிரி பெண்ட் பண்ணி கர்வாக வரும். முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சி பழகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கோனுக்கு நீங்கள் அப்புறம் ஷிஃப்ட் ஆகலாம். முதல்ல கோனில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் பென்சிலில் வரைஞ்சிக்கோங்க. இதுதான் செகண்ட் பொசிஷன், நார்மல் பொசிஷன். இப்போ தேர்ட் பார்க்கலாம். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீகாக் வந்து வைக்கப்படுற மாதிரி. ஸோ இது வந்து ஷை பொசிஷன். இது அழகாக என்னென்னா தலை வந்து கொஞ்சம் கீழே குனிஞ்சு, இப்போ நார்மலாக நம்ம வைக்கப்படும் போது தலை கீழே குனிஞ்சு வைக்கப்படுவோம் இல்லையா, அந்த மாதிரி பீகாக்கும் அதோட தலையை வந்து ஃபுல்லாமே கீழே பெண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். இது நீங்கள் அந்த ஹெட் பொசிஷனை எவ்வளோ அழகாக காமிக்கிறீங்களோ அதுதான் நம்ம வரைகிறதுல தான் இருக்குது அது என்ன பொசிஷன் சொல்லிட்டு. பாருங்கள் நான் வந்து பீகாக் வந்து அழகாக கீழே பெண்ட் பண்ணி வைக்கப்படுற மாதிரி வரைஞ்சிருக்கேன். நீங்கள் அந்த தலைப்பகுதியில் கொடுக்குற அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தான் அதோட பொசிஷனே மாற்றும். இப்போ பாருங்கள் நான் எல்லா பீகாக்கோட அவுட்லைனுமே வந்து ரொம்ப திக்காக போல்டாக போட்டுட்ருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இன்னும் அழகாக இருக்கும். இப்போ நார்மலாகவே நீங்கள் இன்னொருத்தவங்க கையில் போடும் போதோ சரி, இல்லை எதில் போடும் போதோ சரி, நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவுட்லைனை வந்து ரொம்ப போல்டாக காமிக்கணும். அப்போ தான் வந்து உள்ளே இருக்க டிசைன் தனியாகவும் வெளியே இருக்க அவுட்லைன் தனியாகவும் தெரியும். அந்த இமேஜ் வந்து அழகாக எடுத்து காமிக்கும். ஸோ இது வந்து தேர்ட் பொசிஷன், ஷை பொசிஷன். ஃபோர்த் பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் பொசிஷன். இதுக்கு வந்து எப்பயும் போடுற மாதிரி எஸ் போட்டுட்டு அந்த எஸ்ஸோட அடிப்பகுதியை வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி ஸ்பைரலாக முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நம்ம இன்னொரு லைன் என்ன பண்ணுவோன்னா சி மாதிரி போடுவோம். அப்படி போடாமல் திரும்பியும் ஒரு எஸ் மாதிரி போட்டு அழகாக தலை வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த பீகாக் பார்க்குறதுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தனியாக நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோவில் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணும்போது அந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கூட உங்களுக்கு வந்து மெஹந்தியை வந்து ஈஸியாக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோலாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா யாராச்சும் உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்காவது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி சப்போஸ் யாருக்காவது மெஹந்தி கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ட்ராவலிங் பொசிஷன். நெக்ஸ்ட் ஃபைனலாக ஒரு பொசிஷன் பார்த்துடலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் பொசிஷன். இந்த பீகாக் பொசிஷனை வந்து நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் கூட வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் எஸ் போட்டுட்டு இன்னொரு லைனையும் நான் ரிவர்ஸில் எஸ் போடுறேன். இந்த பீகாக்கை நார்மலாக நான் ஒரு ஆப்ஜெக்ட் கூட ஃபிட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் போட்டுட்ருக்க டிசைன் வந்து ரொம்ப நார்மலாக தனியாக ஒரு டிசைனு. அது உள்ளார வந்து இந்த பீகாக்கை ஃபிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் கூட வேணாலும் இந்த பீகாக்கை ஃபிட் பண்ணிக்கலாம்.
இவ்வளோ நாள் நான் கிளாஸஸில் சொல்லி கொடுத்த சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு சின்ன டிசைன் ஒன்று பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியான டிசைன். நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்ட எல்லா எலிமெண்ட்ஸையும் யூஸ் பண்ணி ஒரு அழகான சின்ன டிசைன் ஒன்று க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் தேட். That was it for today's video guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் and subscribe பண்ணுங்கள். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். So thank you so much for watching this video guys. Meet you in my next video. Tada!